ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்ணே கேஸ் அப்படின்ற படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. இப்ப ஓடிடிலேயே இருக்கு. இங்க ஒரு ஊர்ல திருமணம் பண்றாங்க. திருமணம் முடிஞ்ச கையோட மணப்பெண்ணையும் புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்படி முதலிரவு அறையில மணப்பெண் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ளை கிளம்பி அந்த அறைக்கு வந்தா உள்ள இருக்கிற மணப்பெண்ணை காணோம். இது ஒரு வீட்டுல மட்டும் நடக்கலங்க. கிட்டத்தட்ட கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லி இந்த 3 ஸ்டேட்லயும் நூத்துக்கணக்கான வீட்டுல கல்யாணம் பண்ற பல மாப்பிள்ளைகள் இப்படி ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாங்க. அப்படி அங்க என்ன ஆகுது, அங்க காத்திருக்கிற ட்விஸ்டுகள்லாம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த படத்துல ரொம்ப சூப்பராவே சொல்லிருப்பாங்க. இப்படிப்பட்ட சின்ன பட்ஜெட் படங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே மென்ஸ் ஆர்மி அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அந்த மென்ஸ் ஆர்மி குரூப்ல திருமணமாகி தான் மனைவிகளால மோசடி விஷயங்களை அனுபவிச்ச ஒரு 5-6 ஆண்கள் இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குங்க. நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ரோகிணிய ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு. நம்மளெல்லாம் எப்படி அவ திருமணம் பண்ணி மோசம் பண்ணாலோ அதே மாதிரி இப்போ வேற ஒரு பையனை திருமணம் பண்ண போறா. உடனடியா அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த திருமணத்தை தடுத்து நிப்பாட்டி அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரியும் இவங்க பேசிட்டு இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அங்கிருந்து ஒரு ஜீப்ல கிளம்புற மாதிரி காமிக்க இப்ப சுபாஷ் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் பிந்து அப்படின்ற ஒரு அழகான பொண்ணை திருமணம் பண்ண போறாருங்க. சுபாஷுக்கு 30 வயசாகியும் ரொம்ப நாளா திருமணம் ஆகாம பல பொண்ணுங்களை பார்த்து அப்படி பொண்ணே கிடைக்காம தான் இப்ப இந்த அழகான பொண்ணான பிந்துக்கு நகையெல்லாம் போட்டு திருமணம் பண்றதுக்கோ முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப முகூர்த்த நேரம் வேற வந்துகிட்டே இருக்குங்க. சுபாஷோடைய ஆர்வம்லாம் எப்ப பிந்து வருவா, எப்படா தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு வேலையில தான் அந்த மண்டபத்துக்கு ஒரு ஜீப்பு வருதுங்க. அதுல இருந்து ஒரு 5-6 ஆண்கள் இறங்குறாங்க. அவங்க நேரா உள்ள வந்து அந்த கல்யாண மண்டபத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சு பழத்தெல்லாம் தலையில கொட்டி அங்க நம்ம சுபாஷையும் அடிச்சு அந்த திருமணத்தை ஒரே முட்டா நிப்பாட்டுறாங்க. இப்போ அதே கேரளால இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க அப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் இப்ப இந்த 5-6 ஆண்களும் இப்ப அந்த திருமணத்தை நின்னு போனதுக்கு அப்புறம் சுபாஷோ அவருடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான கேஸ் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஸ்டேஷன் வாசல்ல காத்திருக்க அப்படிதான் அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயும் காமிக்கிறாங்க. அங்கதான் நம்ம படத்துடைய ஹீரோவை காமிக்கிறாங்க. இவருடைய பேரு அக்கீமுங்க. இவரு அங்க ஒரு சிஐயா இருப்பாரு. அந்த ஸ்டேஷனுக்குள்ள எப்ப வந்தாலும் அங்க இருக்கிற ஒரு லேடி போலீஸ் அங்க சீரியல் பாக்குறது வழக்கங்க. அந்த சீரியல் பேரு மாங்கல்யம். அதுலயும் ஒரு மோசமான வில்லன் அந்த வீட்டு மருமகளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவான் போல. இப்போ ரூமுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்க அவரு ஆல்ரெடி அங்க ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ரொம்ப நேர்மையான ஆளு. லஞ்சம் கிஞ்செல்லாம் வாங்காம தான் எடுத்த கேஸை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்ன்ற மாதிரி நினைப்பாரு. அப்ப நம்ம ஹீரோக்கு வெளியில ஏதோ பயங்கரமான சத்தம் வருது கேக்குதுங்க. என்னன்னு வெளியே போய் பார்த்தா அங்க வந்த அந்த 5-6 ஆண்கள் இங்க கேஸை சீக்கிரமா எடுத்துக்கோங்க, நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்னையா சண்டை போறீங்க, உங்களுக்கு என்ன கேஸியா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுதான் அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய பேரு தான் ரோகிணியான நம்ம ஹீரோயின். அப்படி அந்த பொண்ணு இங்க இருக்கிற இந்த 5-6 ஆண்களையும் வேற வேறு பேரு சொல்லி முன்னாடியே திருமணம் பண்ணி இவங்க எல்லாரையும் மோசம் பண்ணதாகவும் இப்ப இன்னொருத்தனையும் ஏமாத்த போய் திருமணம் பண்றப்பதான் நாங்க இந்த பொண்ணை கையும் களவுமா புடிச்சிட்டோம், இவளை என்னன்னு கேட்டு எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்ல ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எது இப்படி ஒரு மோசடிக்காரியா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த 5-6 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல இந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய அட்மினை முதல்ல உள்ள கூப்பிடுறாரு. நீ அந்த பொண்ணை எப்படி பார்த்த, என்ன நடந்ததுன்னு கேட்க நான் கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இருக்கேன் சார், ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் தான், ஆனா என்னோட மனைவியோட நான் விவாகரத்து பண்ணிட்டேன். அப்படி ஒரு வேலையில தான் என்னுடைய கட்சி ஆபீஸுக்கு ரெகுலரா இந்த பொண்ணு வந்துட்டு போவா. இப்பதான் இவ பேர் ரோகிணின்னு சொல்றாங்க, ஆனா அப்போ அவ வேற ஒரு பேர் சொன்னி கூட பழகனா. அப்படி என்ன வசியப்படுத்தி என்ன திருமணம் பண்ணிக்கிட்டு நான் அவளுக்கு நகைலாம் போட்டேன் சார், அதெல்லாம் தூக்கிட்டு ஓட்டா சார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து இப்ப நம்ம ஹீரோயினை திருமணம் பண்ண போற சுபாஷ் கேக்குறாரு, சார் என்னோட ஆள் அப்படிப்பட்டவ இல்ல சார், ரொம்ப நல்லவ, அவங்கெல்லாம் ஃபேக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் அவரு இன்னும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமுக்கும் இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை கூப்பிட, சரியா நீ தான் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டல, அப்படி எதனா போட்டோஸ்லாம் வச்சிருக்கியான்னு கேட்க, இல்ல சார் அவ என்னோட போனையும் தூக்கிட்டு ஓடிட்டா, ஆனா ஒரே ஒரு போட்டோ மட்டும் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அதை காமிக்கிறாரு. அதை வச்சோ இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு இந்த மாதிரி நிறைய ஆண்களை ஏமாத்திருக்கான்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இந்த சுபாஷ் கிட்ட நகையெல்லாம் வாங்கிட்டு திருமணத்துக்கு ரெடியா இருப்பாங்கல்ல, அப்படி அந்த நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்ல இப்போ மீடியாலலாம் பல ஆண்களை ஏமாத்தின ஒரு மோசடி மண்ணிய கைது பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் நியூஸ் பரவுது. இவங்களும் மூஞ்சில முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வராங்க. அப்படி கோர்ட்ல இந்த கேஸை வர வச்சு ஒரு 15 நாளுக்குள்ள இந்த விசாரணையை முடிக்க சொல்லி கோர்ட்லயும் சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினையும் போலீஸ் கஸ்டடியில எடுக்கிறாங்க. அவங்க கஸ்டடியில இருக்கிறதுனால அவங்களுக்கு மாத்திர துணியெல்லாம் இந்த சுபாஷ்
அங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. டேய், அவ உன்னை ஏமாத்தின பொண்ணுடா, இன்னும் அதை நம்பாம இருக்கியான்னு கேட்க, நான் என்னுடைய பிந்துவை எப்பவுமே நம்புவேன், உங்களை தான் நம்ப மாட்டேன்ற மாதிரியும் சொல்றாரு. ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளும் அங்க ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. அதாவது அந்த ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காராம். அவருக்கும் இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல ஹீரோ, அவருக்கும் ஆகவே ஆகாது. இந்த பஞ்சாயத்து தலைவர்னால தான் நம்ம இன்ஸ்பெக்டருடைய திருமணமே தள்ளி போச்சான். அது இல்லாம ஒரு நாள் அந்த பஞ்சாயத்து தலைவர் அவர் கட்சி சார்பா போராடிட்டு இருக்கும் போதோ நம்ம ஹீரோ பாதுகாப்புக்கு போயிருக்காரு. வேணுமுனே அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு பொண்ணை ஹீரோ மேல தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோவையே போட்டு அடிச்சு அதை வீடியோ எடுத்து மீடியால கொடுத்து ஹீரோ பேரை டேமேஜ் ஆக்கிருக்காரு. சோ இதையெல்லாம் சொல்லிட்டு அங்க வந்த அந்த கட்சிக்காரங்களுக்கும் ஸ்டேஷன் சார்பா உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இப்ப ஹீரோவுமே இதெல்லாம் மறக்கலங்க. அவர் ரூம்ல உட்காந்து அந்த வீடியோ தான் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவருடைய காதலி, அவங்க ஒரு நர்ஸா இருப்பாங்க, ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நானே ஒரு தலைவலி கேஸ்ல இருக்கேன், அது முடிஞ்சதும் கூப்பிடுறேன்னு சொல்லி அவர் போனை வைக்க, ஹீரோயின் ரோகிணி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையும் ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கிட்ட ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைட் போட்டோ மட்டும் இருக்குங்க. அதுலயும் தனக்கு வயசு 30 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எல்லாமே எடுத்தாச்சு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மதத்துல இருக்கிற நிறைய பசங்களை அவங்கவுங்க மதத்துக்கு மாறி அவங்களை ஏமாத்தி திருமணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகையும் பணத்தையும் ஆட்டைய போட்டு முதல்ல சமயத்துல நீ வீட்டுல இருந்து தப்பிச்சிருக்க. நிறைய பேர் அவங்க ரெப்புடேஷன் போயிடும்னு சொல்லி பயந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம விட்டுருக்காங்க. இப்ப சில பேரால நீ மாட்டிருக்க, இது உண்மைதானன்ற மாதிரியும் கேட்க அங்க ஹீரோயின் அமைதியாவே இருக்காங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து அங்க இருக்கிற ஒரு லேடி போலீஸ் கிட்டையும் ஈவினிங் இவ திரும்ப வரத்துக்குள்ள உண்மையை சொல்லிருக்கணும், அதை நீங்க தான் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோயினுமே தன்னோட உண்மையான பேரு சுலீலா அப்படின்ற மாதிரியும், சார் சொன்ன மாதிரி நான் நிறைய ஆண்களை திருமணம் பண்ணி மோசடி பண்ணியிருக்கிறது உண்மைதான், ஆனா அது எல்லாத்தையும் நான் ஒரு சிச்சுவேஷனால் தான் பண்ணேன், என் பக்கம் ஒரு பெரிய நியாயம் இருக்கு, இதை தாண்டி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லியும் அவங்க கதறி அழுக, இப்ப லேடி போலீஸும் ஹீரோ கிட்ட வந்து அந்த பொண்ணை தான் பண்ணன்றத ஒத்துக்கிட்டான்ற மாதிரியும் சொல்றாங்க. அவ கூட ரொம்ப ஃப்ரெண்டா பேசுற மாதிரி பேசு, அப்படியே உண்மையெல்லாம் வாங்குன்ற மாதிரி அந்த லேடி போலீஸ் கிட்ட ஹீரோ சொல்ல, இப்போ அவங்களும் ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் சாப்பிடும் போது அழுக, இங்க பாருமா, உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு, நீ வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் எங்களால உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்னு யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் இங்க கேக்குறாங்க. அதுக்கு பயந்துகிட்டு ஹீரோயினும் உண்மையை சொல்ல ஒத்துக்க, இப்ப ஹீரோ அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் ஹீரோயினை சுத்தி உட்காடுறாங்க. அப்படி ஹீரோயினுடைய பேக்ல டேவிட் அப்படின்ற ஒரு தாடிக்காரனுடைய போட்டோ இருக்குங்க. அப்படி அந்த டேவிட் யாருன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு ரவுடிங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணி நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கான். அவனுக்கும் உனக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கும் போதோ நம்ம ஹீரோயின் ஒரு மலை கிராமத்துல வாழ்ந்திருக்காங்க. அங்க ஏற்பட்ட மலை சரிவுல ஹீரோயினுடைய அப்பா இறந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு மைசூருக்கு வந்திருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தமிழ் பையன் ஒரு நல்ல நண்பனா இருந்திருக்காங்க. இப்படி ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாக்கும் வீடெல்லாம் புடிச்சு கொடுத்து அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கான். ஹீரோயினும் மைசூர்ல எதனா வேலை பார்த்து வாழ்க்கைய ஓட்டினோம்னு நினைக்கிறாங்க. நாளளவுல அந்த தமிழ் பையனோட ஹீரோயின் சுத்தி சுத்தி ஒரு கடத்துல அவனை காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையனுக்குமே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போக அப்படி வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா மாறும் போதுதான் நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுதுங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறாங்க. அம்மாவை காப்பாத்தணும்னா பல லட்சங்கள் செலவாகுன்ற மாதிரியும் டாக்டர் சொல்ல, ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த தமிழ் பையனும் ரொம்ப எளிமையான ஒரு வேலையை பார்க்கறதுனால அவனாலையும் காசு ரெடி பண்ண முடியல. அப்பதான் ஹீரோயினுக்கு டேவிட் அப்படின்ற ஒரு பர்சனுடைய கான்டாக்ட் கிடைக்குதுங்க. அதாவது அந்த ரவுடியோடைய கான்டாக்ட். அப்படி அந்த ரவுடி ஹீரோயின் கிட்ட வந்து, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, அது இல்லாம ஒரு மலையாளி வேற, இங்க கர்நாடகால நிறைய 30 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் திருமணம் ஆகாம பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவனுங்கெல்லாம் பொண்ணுக்காக, அதுவும் அழகான பொண்ணுக்காக நிறைய நகைகளும் நிறைய பணத்தையும் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ என்ன பண்ற, ஃபேக் மேரேஜ் பண்ணு. அப்படி அவங்களெல்லாம் ஃபேக் மேரேஜ் பண்ணனா அதுல உனக்கு நிறைய வரதட்சணை கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு முதல்வருக்கு முன்னாடி அங்கிருந்து தப்பிச்சிடு. அவனுங்களும் கௌரவம் பார்த்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருவாங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் என்கிட்ட கொடு, நான் உனக்கு தேவையான காசெல்லாம் கொடுக்குறேன், இதை நம்ம ஒரு டீலா போட்டுக்கலான்ற மாதிரியும் சொல்லி அவரு தான் நம்ம ஹீரோயினை நிறைய ஆண்களோட திருமணம் பண்ணியும் வச்சிருப்பாரு. அப்படி கேரளால நம்ம ஹீரோயின் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகாலேயே நிறைய ஆண்களை ஏமாத்திருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பிடிக்காம பயந்துகிட்டே தான் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு முதலளவுக்கு முன்னாடி தப்பிச்சு அந்த நகை பணத்தை டேவிட் கிட்ட கொடுத்து அம்மாக்கு தேவையான ஆபரேஷன் அமௌண்ட்டையும் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஆபரேஷன் முடிஞ்ச கையோட இந்த தொழில அவங்க விட்டுலான்னு பார்க்க இவங்கள விடலைங்க. ஹீரோயினுடைய வீட்டுக்கே வந்து, நீ எனக்கு இப்படி ஒரு வேலை பார்த்தது எல்லாமே எனக்கு ஆதாரமா இருக்கு, நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலனா நீ பண்ணதெல்லாம் போலீஸ்ல காட்டி கொடுத்துருவேன், அப்புறம் நீ காலை
எல்லாத்துக்கும் உள்ளதான் இருக்கணும், இங்க இருக்கிற போலீஸ் கூட என்னுடைய ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இதுல ஹீரோயின் ரொம்ப பயந்துற. அது இல்லாம அந்த டேவிட் அந்த தமிழ் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வேற பார்த்து அவனோட போன் நம்பரையும் வாங்கிட்டு போறாரு. ஹீரோயின் பண்றது அந்த தமிழ் பையனான அவனுக்கு எல்லாம் தெரியாதுங்க. இவங்கிட்டயும் நீ பண்றத சொல்லி உங்க காதலையும் பிரிச்சிடுவேன்ற மாதிரியும் ஹீரோயினை மிரட்ட. அதுக்கப்புறமும் அங்க கர்நாடகால ஹீரோயின் நிறைய திருமணங்கள் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு இதை தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்க, அப்படி உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்த டேவிட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய லேப்டாப்ல இருந்து நிறைய ஆதாரங்களையும் ஹீரோயின் எடுக்கிறாங்க. அதாவது டேவிட் தான் தனக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்தான்ற மாதிரியான ஆதாரம். இப்போ அவங்க காதலிக்கிற அந்த தமிழ் பையன் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லி நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதாவது நான் ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டேன், என்ன மிரட்டி இங்க டேவிட் அப்படின்றவன் இப்படி ஃபேக் மேரேஜ் எல்லாம் பண்ண வைக்கிறான்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா அங்க இருக்கிற கர்நாடகா இன்ஸ்பெக்டரும் டேவிட்டோட ஆளா இருக்காருங்க. அங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஹீரோயினை போட்டு அடிச்சு அங்க அந்த தமிழ் பையனையும் வெளியே தள்ளுறாரு. ஹீரோயின் இப்ப அவங்க வீட்டுக்கு திரும்ப அவங்க வீட்லயும் வச்சு ஹீரோயினை அந்த டேவிட் போட்டு பொழக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துல இன்னொருத்தரும் இந்த டேவிட்டுக்கு பார்ட்னரா இருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. அது வேற யாரும் இல்ல, முன்னாடி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கூட ஒரு பஞ்சாயத்து தலைவர் பிரச்சனை பண்ணிருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரு தாங்க. இத சொன்னதும் ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எது அந்த ஜீவனா? அவனுக்கும் எனக்கும் வேற ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, அவனா இதுக்கு பின்னணியில இருக்கான்னு கேட்க, ஆமா அந்த ஜீவன் இந்த டேவிட் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன இந்த டிராப்ல தள்ளினாங்க, அதனால தான் நான் இந்த ஃபேக் மேரேஜ் பண்ணேன்ற மாதிரியும், அதுல அவங்க தான் நல்லா சம்பாதிச்சாங்க, ஆனா அவங்க கிட்ட கூலி வாங்குற நான் மாட்டிக்கிட்டேன், அவங்க வெளியே ஃப்ரீயா இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோ இப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் ஜீவனை பழி வாங்கறதுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாரு. இங்க பாவங்க சுபாஷ் ஸ்டேஷனுக்கு வெளியில ஹீரோயினுக்காக இன்னும் காத்திருக்காருங்க. அதே வேளையில அங்க வைத்தீஸ்வரன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவி ஆள் வராரு. ஆக்சுவலி இவர் ஒரு மலையாளத்துக்காரர் தான். தன்னையும் அந்த ரோகிணி பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திட்டதான் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாரு. அது எப்படின்னு கேட்கும் போதோ, அவ என்கிட்ட ஒரு வக்கீல் மாதிரி நடிச்சா சார், நான் பாக்குறதுக்கு எப்பவுமே கோர்ட்டுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரியும் அவர் அந்த கதையை சொல்ல, கர்நாடகால போலீஸுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேரளால இருக்கிற ஆண்களை ஏமாத்த அனுப்பிட்டாங்க. அப்படிதான் கேரளாக்கு வந்தேன். அப்படி நான் முதல்ல ஏமாத்தினதே அந்த வைத்தீஸ்வரனை தான். அப்ப எனக்கு ஒரு வக்கீல் மாதிரி வேஷத்தை போட்டு நடிக்க சொன்னாங்க. நானும் ஒரு தெய்வீகமான வக்கீல் மாதிரி அந்த வைத்தீஸ்வரன் கிட்ட நடிச்சேன். அப்படிதான் அவரையும் திருமணம் பண்ணேன் அப்படின்னு அந்த திருமணம் ராத்திரியும் காமிக்கிறாங்க. வழக்கம் போல திருமணம் முடிஞ்ச கையோட ஹீரோயின் நிறைய நகைகளோட அவங்க முதலிரவு அறையில அதெல்லாம் கலட்டி ஒரு மூட்டையில வச்சுக்கிட்டு இருக்க, அதையும் வைத்தீஸ்வரன் பாக்குறாரு. என்னமா மூட்டை கட்டுற, அது சேஃபா இருக்கணும்ல, அதான் மூட்டையில கட்டி பீரோல வச்சிருவேன்னு சொல்லிட்டோம், நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ரெடியா இருக்கேன்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப வைத்தீஸ்வரனும் ரூமுக்கு போயிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க பெட்ல இருந்த தான் மனைவிய காணோம். அப்பதான் அவருக்கு தெரியுது இந்த பொண்ணு நம்மள திருமணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓட்டான்ட்டு. இப்ப அந்த வைத்தீஸ்வரன் கிட்டையும் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அவரு இந்த டேவிட்டோடைய போட்டோவை காமிக்கிறாரு. தம்பி நீ இவனை பார்த்திருக்கியான்னு கேட்க, சார் நான் ஒரு வாட்டி பார்த்தேன் சார், நான் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகும்போதோ அங்க இந்த ஹீரோயின் கிட்ட இந்த டேவிட் ஏதோ கடுமையா சண்டை போட்டுட்டு இருந்தான், அவகிட்ட போய் நான் என்னாச்சுன்னு கேட்கும் போதோ கிளைண்ட்ன்ற மாதிரி சொன்னா சார் அப்படின்ற மாதிரியும் இவர் சொல்ல, அதை வச்சுதான் ஹீரோயின் சொல்ற இந்த டேவிட் உண்மை அப்படின்ற மாதிரியும் இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கமிஷனர் கிட்ட இருந்து வேற ஹீரோக்கு பிரஷர் வருதுங்க. என்னையா அதான் அந்த பொண்ணு தான் எல்லா ஃபேக் மேரேஜும் பண்ணிருக்கான்னு தெரியுதுல, கேஸ் அந்த பொண்ணு மேல போட்டு முடியா, ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, இல்ல மேடம் அதுல பின்னணியில வேற யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் விசாரிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒரு கர்மமும் இல்ல, நீ என்ன பண்ற, இந்த கேஸ நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிரு, உனக்கு வேற வேலை கொடுக்குறன்ற மாதிரியும் ஹீரோவை மாத்தி விட. ஆனா ஹீரோ தான் அந்த கேஸை முடிக்கணும்ன்ற மாதிரியும் விடாப்பிடியா இருக்காரு. ஹீரோயின் சொன்ன அந்த டேவிட்டையும் பல இடங்கள்ல அவர் தேடுறாரு. இப்ப ஹீரோயின் இன்னொரு குண்டையும் தூக்கி போடுறாங்க. நான் எப்போ கேரளாவுக்கு வந்தனோ அப்பவே நான் காதலிச்ச என்னோட ஆள் அந்த தமிழ் பையனும் எங்க அம்மாவும் காணோம், என்ன இந்த வேலைக்கு அனுப்பிட்டு அந்த டேவிட் தான் அவங்களெல்லாம் கடத்தி வச்சிருக்கணும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்போ இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு கேரளால அவங்க ஏமாத்தின குடும்பம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஒன்னொன்னா வந்து சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஹீரோயினை பார்த்து அவ்வளவு கோவப்படுறாங்க. உங்களால் தான் என் பையனோட வாழ்க்கையே நாசமா போச்சுன்ற மாதிரி சில பேர் அடிக்கவே வராங்க. ஆனா ஹீரோயின் ஒரு பகட காய் தானே, அப்படி அவங்க கிட்ட இருந்துலாம் இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்றாருங்க. முக்கியமா மைசூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் கிட்டையும் இந்த டேவிட் பத்தியான தகவல் எல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. அப்படி ஒரு வேலையில தான் ஹீரோயின் ஒரு முக்கியமான உண்மையை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. நான் இந்த கேரளாக்கு வரதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நான் அந்த தமிழ் பையனை பார்த்தேன், அவங்கிட்டயோ தனக்கு நடக்கிற அந்த கொடுமையெல்லாம் சொல்லி அழுதேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்படின்னா இந்த டிராப்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சோம். என் காதலனான அந்த தமிழ் பையனும் அன்னைக்கு நாங்க டேவிட்டோடைய சிஸ்டத்துல இருந்து காப்பி பண்ணிட்டு ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வந்த டேவிட்டோடைய ஆதாரங்களை இந்த போலீஸ் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அதை எப்படியோ இந்த தமிழ் பையன் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். இதுல எல்லா ஆதாரமும் இருக்கு, இதை நீ போலீஸ் கிட்ட காமிச்சா போதும், பிரச்சனை எல்லாத்துல இருந்தும் வெளியே வந்துருவ, டேவிட் தான் இதெல்லாம் பண்றான்ற மாதிரி போலீஸுக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாம இதுல டேவிட்டோட இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கிற ஆதாரமும் இருக்கு அப்படின்னு மொத்தமா என் கையில கொடுத்தான். இப்போதைக்கு உங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு
நான் ஒரு மறைமுகமான இடத்துக்கு போயிடுறேன், நீ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொன்னான். சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன என் காதலனை ஒரு கடத்துல அந்த டேவிட் போட்டு தள்ளிட்டா சார். இப்ப எங்க அம்மாவையும் அந்த டேவிட் தான் சார் கடத்தி வச்சிருக்கான். நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சா என்ன பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண சொன்னா சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அப்பதான் ஹீரோ என்னோட ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் கிட்ட கேக்குறாங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எதனா தமிழ் பையன் நம்ம ஊர்ல பிணமா கிடைச்சானான்ற மாதிரி. அவங்களும் இன்னைக்கு காலைல கூட நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் சார், நம்ம ஒரு தமிழ் பையனுடைய பிணம் இருந்ததுன்ட்டு, அது அந்த பொண்ணுடைய காதலனா தான் இருக்கணுமோன்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஹீரோயினை நினைச்சு இன்னும் பரிதாபப்படுறாரு. இன்ஸ்பெக்டரும் அப்ப அந்த எவிடன்ஸ்ல எங்க இருக்கு, பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு கேட்க, கையில வச்சிருந்தா ரிஸ்க்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற லாக்கர்ல தான் நான் வச்சிருக்கேன், பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா நான் அதை எடுத்து கொடுக்கறதா ஹீரோயின் சொல்றாங்க. கூட்டிட்டு எப்படி இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போறது? அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறாரு. ஆனா ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோயினுக்கு அகைன்ஸ்டா தாங்க இருப்பாங்க. சீக்கிரமா கேஸ முடிச்சிட்டு இந்த பொண்ணு மேல பழிய போட்டுட்டு அடுத்த வேலையை பாப்போன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. என் கமிஷனர் முறக்கொண்டு ஹீரோ மட்டும் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. இப்ப ஹீரோவையும் அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு பந்தோபஸ்துக்கு கூப்பிட, இப்ப நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ்காரங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க. அவங்களுமே அங்க பாத்ரூம் யூஸ் பண்ணுன்ற மாதிரியும் பாத்ரூமுக்கு வர, அங்க ஒரு மேல் ஆபீசர் அந்த பாத்ரூம் வரைக்கும் வராரு. சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு டேட் ஆகிற மாதிரி இருக்கு, பேடு கிடைக்குமான்னு சொல்ல, ஒருமே ஒரு நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. அங்க இருக்கிற லேடி போலீஸ் கிட்டையும் அவ பேடு கேக்குறான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பாத்ரூமை ஓபன் பண்ணா, அதுல நம்ம ஹீரோயின் இல்லைங்க, அதுக்கு பதிலா வேற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இப்படி இந்த போலீஸை தசமாத்திட்டு நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்படி ஹீரோயினை இப்படி தப்பிக்க சொன்னதே யார் தெரியுமா, இந்த இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னு பார்த்தா ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல தானே அந்த ஆதாரத்தை வச்சிருக்காரு. ஹீரோயினையும் நம்ம ஹீரோ இப்போ பஸ் ஸ்டாண்டை நோக்கி தான் கூட்டிட்டு போறாரு. இங்க போலீஸ்காரங்களும் ஹீரோயினை காணணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்க, இப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தும் அந்த லாக்கர்ல இருக்கிற அந்த பேக்கை ஹீரோயின் எடுக்கிறாங்க. அதுல இருக்கிற ஒரு பென்ட்ரைவையும் எடுத்து இப்ப நம்ம ஹீரோ கிட்டையும் இதுதான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி கொடுக்க, அதே பஸ் ஸ்டாண்ட்ல போலீஸ் கிட்ட தப்பிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து ரவுடி டேவிட் பாக்குறதா ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. அப்படி அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு எவ்வளவு நேரம் டிமிக்கி கொடுத்துட்டு இருந்த அந்த டேவிட்டை மொத்தமா புடிச்சிடலான்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ பிளான் பண்றாரு. அப்படி அவருக்கு நம்பகமா இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சில அதிகாரிகளையும் மப்டியில அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஹீரோயினையும் கீழே சேர்ல உட்கார வச்சுட்டு மேல எல்லா இடத்துலயும் சுத்தி நம்ம ஹீரோ கண்காணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினை நோக்கி கண்ணாடி போட்டுக்கிட்டும் தொப்பி போட்டுக்கிட்டும் ஒரு மர்ம நபர் நடந்து வர, ஹீரோயினும் அந்த நபரை பார்த்து பயப்பட, அதை வச்சு இவன் தான் டேவிட்ன்ற மாதிரியும் ஹீரோ எகிரி போய் அவனை பிடிக்கிறாரு. டேவிட் மாட்னியா, எதுக்குற அந்த பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறன்ற மாதிரி கேட்க, சார் என் பேரு டேவிட்டே இல்ல சார், ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு கேட்க, அப்பதான் அது வேற ஒரு நபர்னு ஹீரோக்கும் தெரியுது. ரைட்ல திரும்பி ஹீரோயினை பார்த்தா உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காணாம போயிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியலைங்க, இந்த பொண்ணு எங்க போனான்ற மாதிரி இவரு ஒரு பக்கம் தேட, இப்போ ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வராரு. அந்த ஜீவன் அப்படின்ற அந்த பஞ்சாயத்து தலைவரையும் புடிச்சு கூட்டிட்டு வர சொல்றாரு. இப்படி அந்த ஸ்டேஷன்ல வச்சு அந்த பஞ்சாயத்து தலைவரை ஹீரோ பொலன்னு பொழக்க, எங்கடா அந்த டேவிட், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீயும் அந்த டேவிட்டும் சேர்ந்து அந்த ரோகிணி பொண்ணை என்ன பாடுபடுத்துனீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்டா, இப்போ ஆதாரமா பென்ட்ரைவ்லயே இருக்குடா, நான் பாடுடான்னு சொல்லி ஹீரோயின் கொடுத்த அந்த பென்ட்ரைவையும் இப்ப நம்ம ஹீரோ ஒரு லேப்டாப்ல போட்டா அதுல ஜேசுதாஸ் பாட்டு ஓடுதுங்க. அப்பதான் அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸுமே, ஆக்சுவலி சார் அந்த ரோகிணி உங்களை நல்லா ஏமாத்திட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டா சார் அப்படின்னு ஒரு கதையை சொல்ல, ஆமாங்க உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த டேவிட் அப்படின்ற ஒரு நபர் இல்லவே இல்லைங்க. அவளை ஏன் ஹீரோயினுக்கு அம்மாவும் இல்ல, அவங்க காதலிச்சிட்டு இருந்த அந்த தமிழ் பையனும் இல்ல, எல்லாமே கற்பனை கதை தான். அவங்க இது மாதிரி ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நிறைய ஆண்களை ஏமாத்தி ஃபேக் மேரேஜ் பண்ணி நகையை திருடுவாங்க. அப்படி கேரளால அவங்க திருடிட்டு இருக்கும் போதோ போலீஸ்ல மாட்டிருப்பாங்க. அப்படி ஸ்டேஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு வரும் போதோ அந்த ஸ்டேஷன்ல ஒரு லேடி போலீஸ் மாங்கல்யம் சீரியலை பாக்குறத பார்த்து அதுல வந்த வில்லனை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு தான் அந்த டேவிட்டோட கதையை சொல்லியிருப்பாங்க. அதே ஸ்டேஷன்ல தான் இந்த இன்ஸ்பெக்டரான ஹீரோக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் சண்டைன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லியிருப்பார்ல, அதை கேட்டு அந்த கதையில அந்த பஞ்சாயத்து தலைவரை இன்க்ளூட் பண்ணி ஹீரோவை நம்ப வச்சிருப்பாங்க. அது பத்தாதுன்ட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்கும் போதோ அங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க பக்கத்து ஏரியால ஒரு தமிழ் பையன் ரூம்ல பிணமாக இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்கும். அதை வச்சுதான் தன்னோட காதலனை அந்த டேவிட் போட்டு தள்ளிட்டான்ற மாதிரியும் ஒரு கதை சொல்லிருப்பாங்க. சோ இப்படி மொத்தமா நம்ம ஹீரோவை ஹீரோயின் நம்ப வச்சுதான் அவங்களுடைய டிராப்ல விழ வச்சு இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஹீரோக்கு இன்னொரு அதிர்ச்சியான செய்தியும் வருது. அவர் மைசூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட பேசியிருப்பார்ல, அவருமே இந்த கேஸ் ஃபைல பார்த்துட்டு, சார் கர்நாடகா போலீஸ் கிட்டையும் இந்த ரோகிணி பொண்ணு
மைதானா எங்ககிட்டயும் இப்படி ஒரு கதையை சொல்லி தான் தப்பிச்சிட்டா. அவங்க தப்பிச்சு இப்போ கேரளாக்கு வந்திருக்கா. இப்போ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டா எங்க போவாளுன்ற மாதிரியும் அவர் முடிக்க, இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த கேஸை கேவலமா ஹேண்டில் பண்ணதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. கட் பண்ணா தமிழ்நாட்டுல இருக்க ஒரு முருகன் கோயிலை காமிக்க நம்ம ஹீரோ தான் காதலியோட முருகனுக்கு அழகெல்லாம் குத்திக்கிட்டு காவடி எடுத்துட்டு போறாருங்க. அதே கோயில்ல தான் முருகன் அப்படின்ற பேர் வச்சிருக்கிற ஒரு தமிழ் பையன் 2 திருமணம் பண்ணி டைவர்ஸ் ஆகி இப்போ 3ஆவதா ஒரு மலையாளி பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டேன், இவளோடாச்சு நான் சந்தோஷமா வாழணும்ன்ற மாதிரியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக அதை அப்படியே இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் திரும்பி பாக்குறாரு. பார்த்தா கர்நாடகா கேரளாவை முடிச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க போல. இப்ப இந்த இன்ஸ்பெக்டரையும் பார்த்து திருட்டுன்னு முழிச்சிட்டு சொல்லிடாதீங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முருகனோட அங்க இருந்து கிளம்புற மாதிரியும் தொடரும்னு போட்டு இப்ப இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா ஓடிடியில ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.